Good morning students, welcome to Biocareer. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard biology biozoology chapter 6 evolution lessonல next pageல உள்ள 2 mark questions 3 mark questions நம்ம பார்க்க போறோமா. இத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. subscribe பண்ணும்போது bell icon button click பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்பதான் டெய்லியும் சென்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வருமா. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் வீடியோல நம்ம ஜுவாலஜிக்கல் டைம் ஸ்கேல் வரைக்கும் பாலியோசோயிக், மீசோசோயிக், சீனோசோயிக் எரா வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் உள்ளதை நம்ம பார்க்க போகிறோமா. இதில் வந்து என்னென்னா ரிலேட்டிவ் டேட்டிங் அண்ட் அப்சல்யூட் டேட்டிங், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட் டேட்டிங் கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் இந்த ஆன்சர்ஸ் மட்டும் நீங்கள் எழுதினா போதுமா. த ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ் கேன் பி டிட்டர்மைன் யூஸிங் 2 மெத்தட்ஸ், நேம்லி ரிலேட்டிவ் டேட்டிங் அண்ட் அப்சல்யூட் டேட்டிங். ஃபாசில்ஸோட ஏஜ் அதை எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா 2 மெத்தடை வச்சு. ஒன்று ரிலேட்டிவ் டேட்டிங் அண்ட் அப்சல்யூட் டேட்டிங். ரிலேட்டிவ் டேட்டிங் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த ஃபாசில் பை கம்பேரிங் இட் டு சிமிலர் ராக்ஸ் அண்ட் ஃபாசில்ஸ் ஆஃப் நோன் ஏஜ். என்னென்னா அந்த ஃபாசிலை வந்து எதை வச்சு கம்பேர் பண்ணுறாங்கன்னா அதோட சிமிலரான ராக்ஸ் அண்ட் ஃபாசில்ஸ் அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. known age. Absolute dating is used to determine the precise age of fossil by using radiometric dating to measure the decay of isotopes. Precise accurate அந்த fossils ஓட ஏஜை கண்டுபிடிக்கிறோம் by using radiometric dating. கார்பன் டேட்டிங் மெத்தட் மூலிமா அதை வந்து எப்போ இருந்துச்சு, அது எந்த காலத்தில் உள்ளதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலிமா, ரேடியோமெட்ரிக் டேட்டிங் மூலிமா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இதுதான் ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட் டேட்டிங்க. இந்த ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதை கண்டிப்பாக எழுதுங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து பேலியன்டாலஜினா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது மட்டும் எழுதினா போதும். பேலியன்டாலஜி இஸ் அ ஸ்டடி ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் லைஃப் த்ரூ ஃபாசில்ஸ். பேலியன்டாலஜினா என்னென்னா ஃபாசில்ஸை பற்றி படிக்கிறத பேலியன்டாலஜின்னு சொல்கிறோம். ஃபாசில்ஸ் ஆர் டிஸ்கிரைப் as a true witness of evolutions or documents of various geological state of evolution. பேலியோசோயிக் பேலியன்டாலஜின்னு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃபாசில்ஸோட அக்யூரேட்டான அது எந்தெந்த காலத்தில் உள்ளது, எப்போ இறந்துச்சு, அந்த மாதிரி சொல்கிறத வந்து பேலியன்டாலஜின்ற சொல்கிறாங்க. ஃபாசிலைசேஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரிமைன்ஸ் ஆஃப் ப்ரிசர்வ்ட் இன் த செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஃபாசிலைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இறந்துருச்சுன்னா அது வந்து ஒரு ராக்காக ஃபார்ம் ஆகி அது வந்து ப்ரிசர்வ்ட் ஆயிடுது, ஒரு ராக் மாதிரி ஃபார்ம் ஆயிடுதுன்றது சொல்கிறாங்க. அதோட பார்ட்ஸ் எல்லாமே they fall under 3 main categories. அதில் இந்த 3 மெயின் கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஆக்சுவல் ரிமைன்ஸ், அதுக்கப்புறம் பெட்ரிஃபேக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் நேச்சுரல் மோல்ட்ஸ் அண்ட் கேஸ்ட். இந்த 3 மட்டும் ஹெட்டிங் மட்டும் எழுதினா போதும். பேலியன்டாலஜினா என்னென்னு எழுதிட்டு இந்த 3 மட்டும் நீங்கள் எழுதுங்க. இதில் உள்ளது எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹோமோலகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்டாங்கன்னா ஹோமோலகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ். இன் வெர்டிபிரேட்ஸ் கம்பேரிட்டிவ் அனட்டாமிக்கல் ஸ்டடீஸ் ரிவீல் த பேசிக் பிளான் இன் வேரியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் சச் அஸ் 4 limbs அண்ட் ஹிண்ட் லிம்ஸ். ஒரு கம்பேர் பண்ணி படிக்கிறோம் அனட்டாமிக்கல் ஸ்டடீஸில் வச்சு. அது என்னென்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸ் வேரியஸாக இருக்கும். அதில் 4 limbs அண்ட் ஹிண்ட் லிம்ஸ் வச்சு சொல்கிறாங்க. 4 limbs ஆஃப் வெர்டிபிரேட்ஸ் எக்ஸிபிட் அனட்டாமிக்கல் சிமிலாரிட்டி வித் ஈச் அதர். அந்த வெர்டிபிரேட்ஸோட 4 limbும் அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இதை வச்சு ஒரு இதை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. எக்ஸிபிட் த anatomical similarity with each other and is made of similar bone such as humerus, radius, ulna, carpals and metacarpals, phalanges. இதெல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போன்ஸ் வந்து இஸ் மேட் ஆஃப் சிமிலர் போன், ஒவ்வொரு பார்ட்ஸுமே ஒவ்வொரு போன் சிமிலராக இருக்குன்றத சொல்கிறாங்க. anatomical ஸ்டடியை கம்பேர் பண்ணும்போது வேரியஸ் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸில் வேரியஸ் அனிமல்ஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஹியூமரஸ், ரேடியஸ், உல்னா, கார்பல்ஸ், மெட்டாகார்பல்ஸ் அண்ட் ஃபலஞ்சஸ் இதெல்லாமே போனோட நேம். இதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறத ஹோமோலாகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்றதை சொல்கிறோம். அந்த ஹோமோலாகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அட் பிரிங் அபவுட் டைவர்ஜன் எவால்யூஷன். ஹோமோலாகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா அதில் இந்த டைவர்ஜன் எவால்யூஷன் ஃபார்ம் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. Similarly, the thorn of Bougainvillea, the tendrils of Cucurbita and the Pisum sativum represent the homology. The thorn in farmers use the defense mechanism from grazing animals and tendrils of latter is used as a support for climbing. என்னன்னா தோர்னா முள், பவுகெயின்வில்லியாவோட முள், அதுக்கப்புறம் டென்ட்ரல்ஸ் ஆஃப் குக்கர்பிட்டா அண்ட் பைசம் சாட்டிவா இதெல்லாமே ஒரே ஃபீச்சர்ஸ் தான், ஆனால் அதோட ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் மாறும். தோனின் ஃபார்மர்ஸ் இஸ் யூஸ் இஸ் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஃப்ரம் கிரேசிங். ஏன்னா மாடு வந்து சாப்பிட வரும்போது அதை சாப்பிட விடாமல் அது வந்து என்ன ஆகுது, அதை சுற்றி ஒரு முள்ளு மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. அதுக்கப்புறம் டென்ட்ரல்ஸ் ஆஃப் லேட்டர் இஸ் யூஸ் சப்போர்ட் ஃபார் கிளைம்பிங். அந்த
டெண்டல்ஸ் ஆஃப் குக்கர்பிட்டா பைசம் சாட்டிவம் அந்த பிளான்ஸில் அது வந்து எதுக்குன்னா படர்ந்து வளர்கிறதுக்கு ஒரு கொடி மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. டெண்டல்ஸ் ஆஃப் குக்கர்பிட்டா அண்ட் பைசஸ் சாட்டிவம் இதை வந்து ஹோமோலாகஸ் ஸ்ட்ரக்சர்ன்றதை சொல்கிறோம். நெக்ஸ்ட் அனலாகஸ் ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஆர்கானிசம்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன் பட் சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு சில ஆர்கானிசமுக்கு ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன் ஒரே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அதோட ஃபங்க்ஷன் சேமாக இருக்கும். அதை தான் வந்து அனலாகஸ் ஸ்ட்ரக்சர்ன்றோம். அனலாகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன? டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன் பட் சிமிலர் ஃபங்க்ஷனாக இருந்தால் அது அனலாகஸ் ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் விங்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரலி பட் பெர்ஃபார்ம் த சேம் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ளைட் தட் பிரிங்ஸ் அபவுட் கன்வர்ஜன் எவால்யூஷன். ஏன்னா பேர்ட்ஸோட இன்செக்ட்ஸோட விங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்ட்ரக்சரில், ஆனால் அது வந்து ஒரே ஃபங்க்ஷனாக பறக்கிறதுக்கு தான் உதவுது. அதை வந்து கன்வர்ஜன் எவால்யூஷன்றதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ்னால் என்ன? ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் நோ யூஸ் டு த ப்ராசஸர் அண்ட் நாட் நெசசரி ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் கால் வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ். வெஸ்டிஜியல் ஆர்கனா என்ன? அந்த ஸ்ட்ரக்சர் ஒரு இதுக்குமே யூஸ் ஆகாமல் இருக்கிறது, அதுக்கு எதுக்குமே தேவையில்லாமல் இருக்கிறத வெஸ்டிஜியல் ஆர்கன்றோம். வெஸ்டிஜியல் ஆர்கன் மே பி கன்சிடர்ட் அஸ் அ ரெமனன்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் விச் ஆர் வெல் டெவலப்ட் அண்ட் ஃபங்க்ஷனல் இன் ஆன்செஸ்டர் பட் டிஸப்பியர் இன் கோர்ஸ் ஆஃப் எவால்யூஷன் டியூ டு த நான் யூட்டிலைசேஷன். அப்போது இந்த மாதிரி ஆர்கன்ஸ், சில ஆர்கன்ஸ் வந்து என்னென்னா மூதாதையருக்கு யூஸ் ஆகிருக்கும், ஆனால் எவால்யூஷன் வர வர அது எல்லாமே டிஸப்பியர் ஆயிரும். யூஸ் ஆகாமல் இருக்கும்போது அது வந்து மறைஞ்சு போயிருன்றதை சொல்கிறாங்க. ஹியூமன் அப்பண்டிக்ஸ் இஸ் அ ரெமனன்ட் ஆஃப் சீக்கம் விச் இஸ் அ ஃபங்க்ஷனல் இன் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ஆஃப் ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் லைக் ராபிட். சீக்கம் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, ஹியூமன் அப்பண்டிக்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா ராபிட்டோட டைஜஸ்டிவ் ட்ராக்ட் மெயினாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்றதை சொல்கிறாங்க. செல்லுலோஸ் டைஜஷன் டேக் பிளேஸ் இன் சீக்கம் ஆஃப் திஸ் அனிமல்ஸ். இது என்னென்னா நம்மளால் செல்லுலோஸ் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது, ஆனால் பிளான்ஸ் வந்து சில ராபிட் அந்த மாதிரி அனிமல்ஸில் வந்து என்னென்னா இந்த செல்லுலோஸ் டைஜஷன் நடக்குன்றதை சொல்கிறாங்க. டேக் பிளேஸ் இன் த சீக்கம் ஆஃப் திஸ் அனிமல்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறாங்க. இதான் வந்து வெஸ்டிஜியல் ஆர்கன். நெக்ஸ்ட் வந்து கனெக்டிங் லிங்க்னா என்ன? த ஆர்கானிசம் விச் போசஸ் அ கேரக்டர் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆர் கால் கனெக்டிங் லிங்க். ஆர்கானிசம் கேரக்டரை ரெண்டு டிஃப்ரெண்ட் குரூப் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி சொல்கிறத கனெக்டிங் லிங்க்ன்றோம். எக்ஸாம்பிள் பெரிபாட்டஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் த அன்லேடா அண்ட் ஆர்த்ரோபோடா. ஆர்ச்சோப்ட்ரிக்ஸ் கனெக்டிங் லிங்க் பிட்வீன் த ரெப்டைல்ஸ் அண்ட் ஏவ்ஸா. என்னென்னா பெரிபாட்டஸ்னால் ரெண்டு குரூப் ஆஃப் இதை வந்து கனெக்ட் பண்ணி சொல்கிறது அனலிடா அண்ட் ஆர்த்ரோபோடா. ஆர்ச்சோப்ட்ரிக்ஸ்னால் கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ரெப்டைல்ஸ் அண்ட் ஏவ்ஸ். பேர்ட்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸும் சேர்ந்து கலந்து ஒரு உருவமாக இருக்கிறத ஆர்ச்சோப்ட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுதான் கனெக்டிங் லிங்க்ன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அட்டாவிஸ்டிக் ஆர்கன்னா என்ன? சடன் அப்பியரன்ஸ் ஆஃப் வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் இஸ் ஹைலி எவால்வ்ட் ஆர்கானிசம் இஸ் கால்ட் த அட்டாவிஸ்டிக் ஆர்கன். என்னென்னா சில நேரம் அந்த வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் அப்பியரன்ஸ் ஆகிருக்கும் இன் ஆர்கானிசமில், அதான் அட்டாவிஸ்டிக் ஆர்கன் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ப்ரெசன்ஸ் ஆஃப் டெய்ல் இன் அ ஹியூமன் பேபிஸ் தான் அட்டாவிஸ்டிக் ஆர்கன். டெய்ல் வந்து ஹியூமன் பேபியில் ப்ரெசென்ட் ஆகுது, அது அட்டாவிஸ்டிக் ஆர்கன்றதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எம்பிரியாலஜிக்கல் எவிடன்ஸ்னால் என்ன? எம்பிரியாலஜி டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரம் எக் டு த அடல்ட் ஸ்டேஜ். எம்பிரியாலஜின்னு என்ன சொல்கிறாங்க? ஸ்டடி பண்ணுறது ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரம் எக்லேருந்து அடல்ட் ஸ்டேஜ் வரைக்கும். அ டீடைல் ஸ்டடி ஆஃப் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் மேக் அஸ் திங்க் தேர் இஸ் அ க்ளோஸ் ரிசம்பிளன்ஸ் டியூரிங் டெவலப்மெண்ட். இதென்னா இதை வந்து ஸ்டடி பண்ணுறோம், ஒவ்வொரு ஃபார்ம்ஸில் எப்படி வந்து டெவலப் ஆகுதுன்றதை பார்த்து படிக்கிறத எம்பிரியாலஜின்றதை சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பேஜில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.